வணக்கம் மக்களே, நான் தான் அவங்க சத்யா. கந்த புராணம் சொல்கிற நம்ம அட்டென்ஷன் ப்ளீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. போன அத்தியாயத்தில் காமனான மன்மதன் தன் மனைவி ரதியோட மலர் கணங்களை எடுத்துக்கிட்டு கைலாயத்துக்கு புறப்பட்டது வர பார்த்தோம். இந்த அத்தியாயத்தில் ஆசிரியர் கார்த்திகேயன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8வது அத்தியாயம், காமனை எரித்த கண்பொறி. கைலாயத்தோட கிழக்கு வாயிலை அடைஞ்சதும் மன்மதன் தன்னோட தேரிலிருந்து இறங்கி நந்தி தேவரை வணங்கி உள்ள போக அனுமதி கேட்கிறாரு. நந்தி தேவரும் மன்மதனை வரவேற்று, மன்மதா, ஈசனை சந்திக்க இது சரியான நேரமில்லை அப்படின்னு சொன்னதும், நந்தி தேவா, நீங்க கூறிய விஷயம் எனக்கும் தெரியும். சனகர் சகோதரர்களுக்கு ஈசன் ஞானம் போதிக்க யோகத்தில் அமர்ந்திருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். ஆனா ஈசன் யோக நிலையில உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால தேவர்களோட துயர் அங்க அதிகமாக தான் ஆகுது. அவர் யோகத்தை கலைச்சு தவம் செஞ்சிட்டு இருக்க தேவியோட திருமணம் செஞ்சு வைக்கணும். அப்பதான் சூரனை அழிக்க குமரன் பிறப்பான்னு சொல்றாரு. குமரன் அப்படின்னா ஆண் குழந்தைய குறிக்கிற வார்த்தை, குமாரி அப்படின்னா பெண் குழந்தைய தமிழ்ல குறிக்கும். தமிழ்ல குமரன் குமாரி அப்படின்னு அங்கங்க நம்ம வரதை பார்க்கலாம். அப்படின்னா அந்த குடும்பத்தோட ஆண் குழந்தையோ இல்லை பெண் குழந்தையோ குறிக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இறைவனோட நிஷ்டையை கலைக்கத்தான் நான் வந்திருக்கேன்னு மன்மதன் சொன்னதும் நந்தி தேவரோட கண்கள் கோபத்துல செவக்குது. அதே சமயத்துல மன்மதன் ஒருவனை தவிர வேற யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. உடனே கோபம் மறைஞ்சு அப்ப அவர் முகத்துல ஒரு புன்முறுவல் வருது. உடனே, மன்மதா, இறைவன் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த வாயில் இல்லாம நீ மேற்கு புறத்து வாயில் வழியாக உள்ளே போ அப்படின்னு சொல்றாரு நந்திதேவர். மன்மதன் அங்கிருந்து கிளம்ப, பாவம் மன்மதன், இறைவனோட நிஷ்டையை கலைச்சிட்டு அவன் திரும்பி வரப்போவதில்லை. இனி மன்மதனை பார்க்கவே முடியாது. தேவர்கள் அவங்க உயிரை காப்பாற்றிக்க இப்படி மன்மதனை பலி கொடுத்துட்டாங்களே. ரொம்ப வருத்தத்தோட நந்தி தேவர் அவனை கடைசியா பாத்துக்கிறாரு. மன்மதன் மேற்கு வாசல் வழியா உள்ள நுழைகிறாரு. அங்க கல்லால மரத்துக்கு கீழே ஈசனை பார்த்ததும் ஏதோ யமதர்மனையே பார்த்தது போல பயந்து மூர்ச்சை அடைகிறாரு. மூர்ச்சை அப்படிங்கிற அழகான தமிழ் வார்த்தைக்கு பொருள் மயக்கம். ரதி உடனே அவருக்கு சேவைகள்லாம் செஞ்சு அவரை மயக்கத்திலிருந்து தெளிய வைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஈசனை நினைச்ச பயம், இன்னொரு பக்கம் பிரம்மதேவனோட கட்டளைய மன்மதன் சரியா செய்யறாரான்னு பார்க்க இந்திரர்கிட்ட மற்ற தேவர்களை அழைச்சிட்டு கைலாயத்துக்கு போன்னு சொல்ல, கட்டளையை பின்பற்றி இந்திரதேவன் மற்ற தேவர்களை அழைச்சிட்டு அந்த வாசலுக்கு வந்து நின்று ஹரஹர சம்பு அப்படின்னு வாழ்த்து கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த கணம் உரல்குள்ள தலையை விட்டதுக்கு அப்புறம் உலக்கைக்கு பயப்பட முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு தன்னோட வில்லை வளைத்து மலர்பானங்களை ஏற்றி இறைவனை நோக்கி அந்த அம்பை எய்துறாரு நம்மளோட மன்மதன். ஈசனோட உடம்பு ஒரு குலுங்குது, தவமும் கலையுது. இறைவன் கோபத்தோட தன் நெற்றி கண்ணை திறக்கிறாரு. அதுல இருந்து வந்த தீப்பொறி மன்மதனை எரிச்சு கன பொழுத்துல சாம்பலாக்குது. அந்த புகையெல்லாம் கைலாயம் முழுசும் பரவுது. அப்படி சூழ்ந்த அந்த புகை மண்டலத்தை பார்த்த இந்திரன் நந்தி தேவர்கிட்ட, என்ன ஆச்சு, என்ன இந்த புகைன்னு கேட்க, நந்தி தேவர் விஷயம் இன்னதுதான்னு உணர்ந்து கண்கள்ல கண்ணீரோட, தேவர்களே, இறைவனோட நிஷ்டை கலைக்கிறது எவ்வளோ ஆபத்துன்னு தெரிஞ்சும் உங்களுக்காக உள்ள போன மன்மதன் இறைவன் கோபாக்னியில் சாம்பலானது தான் இந்த புகை மண்டலம் குறிக்குதுன்னு சொல்ல, மன்மதன் இறந்து போன சோகம் இருந்தாலும் இறைவன் நிஷ்டை கலைஞ்சதை நினைச்சு நந்தி தேவரை தவிர எல்லாருக்கும் அங்க சந்தோஷம்தான். இறைவனோட வருகைக்காக வாயில்ல எல்லாரும் காத்திருக்காங்க. ஆனா இந்த பக்கம் பளிச்சுன்னு இறைவன் நெற்றி கண்ணில இருந்து தீப்பொறி வந்ததும் ஒரு நொடியில மன்மதன் இருந்த இடத்துல அவனை காணாமல் வெறும் சாம்பல் மட்டும் கிடப்பதும் பார்த்து ரதி திடுக்கிடுறாங்க. பிரபு, என் கண்ணாலா எங்கு சென்று விட்டாய் அப்படின்னு அண்டங்கள் அதிர ஓலமிடுறாங்க ரதி. ஓலம்னா கூக்குரல், கத்தி புலம்பி அழறாங்கன்னு பொருள். ரதியோட கண்கள்ல கண்ணீர் பெருகுது. கதறி அழுதுகிட்டே, எந்த விஷயத்துக்காக பயந்தோமோ அது நடந்து வச்சு, தேவர்கள் துயர் தீக்க போறேன்னு சொல்லிட்டு இப்படி என்ன வாழ்நாள் துயரில் விட்டுட்டு போயிட்டீங்களே. மலர்கணங்கள் வச்சு வெற்றி வாகை சூடி வந்த என் மன்னவா, என்னை விட்டுட்டு எங்க போனீங்க? இப்படி அனல்பட்ட மலரை போல் வாடி வருந்தின ரதி மேலும் என்ன சொல்றாங்கன்னா, நல்ல காரியம் செய்ய உன்னை அனுப்பின தேவர்கள் எங்கே? இதானா நல்ல காரியம்? உன்னை முன்னாடி அனுப்பிவிட்டு பின்னால உதவிக்கு கூட வராமல் எங்கே போனார்கள்? தேவர்களை காத்து அவங்க மனைவிமார்களோட மாங்கல்யத்தை நீ காப்பாற்றி விட்டு என்னை தவிக்க விட்டு போய்விட்டாயே. அவங்க முன்னாடி இனி நான் எப்படி நடமாடுவேன்?
இனி என்னை பார்த்தாலே முகத்தை சுழிப்பாங்களே கைம்பெண் வரான்னு. கைம்பெண் அப்படின்னா விதவைன்னு பொருள். இப்படி அழுது கதறி தவிக்கிறாங்க ரதி. அந்த பக்கம் ஈசன் வருகைக்காக காத்திருக்க தேவர்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்குது. அவர் மன்மதனை எரிச்சிட்டு மறுபடி யோகத்தில் அமர்ந்து விட்டாருன்னு பிரம்மன் தெரியப்படுத்தினதும் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வாயில நின்னபடி, இறைவா, இதெல்லாம் நியாயமா? நீங்களே கதின்னு காத்திருக்க எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கலாமா? இப்படி உங்க யோகத்தை கலைத்த அப்புறமும் எங்களுக்கு காட்சி கொடுக்காம யோகத்தில் மறுபடியும் அமர்ந்தா எங்க கதி என்னது அப்படின்னு அழறாங்க. உடனே ஈசன் அங்க இருந்தபடியே நந்தி தேவரை மனசுல நினைக்க அவரும் ஈசன் முன்னாடி தோன்றுறாரு. வாயில்ல காத்திருக்க தேவர்களை உள்ள அழைக்க கட்டளை போடுறாரு. அவங்க உள்ள வந்ததும் எதுவுமே தெரியாதவர் போல ஈசனும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே தேவர்கள் அழுது புலம்பி, தேவி உங்களுக்காக தவம் செஞ்சுட்டு இருக்காங்க, சீக்கிரம் அவங்கள மணந்து எங்கள் துயர் தீக்க குமரனை பெற்றுத்தாங்க. இனி ஒரு நொடி நீங்க யோகத்தில் அமர்ந்தாலும் நாங்க யுக யுகங்களுக்கு வேதனையை அனுபவிக்கணும்னு சொல்ல ஈசனும் விரைவில் குமரன் அவதரிப்பான்னு நல்வாக்கு சொன்னதும் அவங்க சமாதானமாகி புறப்படுறாங்க. ரதி தேவியோ தலைவிரி கோலத்துல ஈசன் காலில் வந்து விழுந்து, ரக்ஷகா, என் கணவன் குற்றம் புரிஞ்சா அவன் குற்றவாளினா அவனை ஏவி விட்ட தேவர்களும் தண்டனைக்குரியவர்கள் தானே, ஏன் அவங்கள நீங்க எதுவும் பண்ணல? உங்களை நாடி வந்தவங்களை கைவிட மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ உங்களை நாடி வந்து நிற்கிறேன், என் கதி என்னதுன்னு அவ அழுதுகிட்டே தவிக்கிறா. ஈசனோ, பெண்ணே கவலைப்படாதே, நான் விரைவில் தேவியை மனம் முடிப்பேன். எங்க திருமணம் முடிகிற அன்றைக்கே உன் கணவனை நான் உயிர்த்தெழ செய்து தரேன்னு சொல்லி வாக்களிக்கிறாரு. உடனே அவங்களும் சமாதானமாகி அங்கிருந்து புறப்படுறாங்க. சனகர் சகோதரர்களுக்கு மீதம் இருக்கிற உபதேசங்களையும் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு அவங்களையும் விடை கொடுத்து அனுப்புறாரு ஈசன் அப்படின்னு இந்த அத்தியாயத்துக்கு தொடரும் போடுறாரு ஆசிரியர் கார்த்திகேயன். அடுத்த கந்த புராணத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம அட்டென்ஷன் ப்ளீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் சத்யா.